பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அப்போ இமாம்கள் நம்முடைய சலஃபை பின்பற்றினாங்க. அஹ்லு சுன்னா அவங்க தான். அந்த சலஃப்ங்கிறவங்க யார்? சஹாபாக்கள், அடுத்து வந்த தாபிஊன்கள், அவர்களுக்கு அடுத்து வந்த தபோ தாபியின்கள், இவங்க தான் நம்முடைய சலஃப். இவங்கள தான் நம்ம சலஃபு அஸ்ஸாலிஹ் என்று சொல்லலாம். அஸ்ஸலஃபு ஸாலிஹ்னா இவங்கள தான் முதல்ல குறிப்பிடும். பக்கம் 35 இமாம் அவ்ஸாஇ ரஹிமஹுல்லா சொன்ன ஒரு சொல்லை இங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. சலஃபுடைய அடிச்சுவடுகளை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், மக்கள் உங்களை நிராகரித்தாலும் சரியே. அதாவது மக்கள் நம்முடைய கருத்துக்களை ஏற்காவிட்டாலும் நீங்கள் சலஃபுடைய பாதை பற்றி பிடியுங்கள். மனிதர்கள் தம் சுய கருத்துக்களை எவ்வளோதான் அலங்கரித்து சொன்னாலும் அதை ஏற்காதீர்கள். புது புது சிந்தனைகள், நவீன கொள்கைகள், அப்படி இப்படின்னு மார்க்கத்தை புதுசாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு புதுசாக விதத்தான சிந்தனைகளை கொண்டு வர்றவங்க அதை எவ்வளோதான் அழகானதாக சொன்னாலும் சரி, ஏன்னா ஒரு சினிமா எடுத்து இதுவும் இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் சரி எல்லாமே நிராகரியுங்கள், அதை ஏற்காதீர்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் நேரான பாதையில் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வின் கட்டளை தெளிவாகிவிடும். அப்போ இந்த சொல்லின் மூலமாக சலஃபுங்கிறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய பாதை தான் நேரான பாதை, அதாவது அவங்க போன பாதை. அவங்க தான் சஹாபாக்கள், தாபியூன்கள், தபது. இவங்க ரசூலுல்லாஹ் பாதையை சரியாக பற்றி பிடித்து கொண்டாங்க. அவங்க தான் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவாங்க. இவன் அவ்ஸாஇ ரஹிமஹுல்லா இன்னும் சொல்கிறாங்க, உங்களை நபி வழியில் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், சுன்னாவின் மீது உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். நபித்தோழர்கள் எங்கு நிறுத்தினார்களோ அங்கு நிறுத்துங்கள். எதோடு அவங்க பேசுகிறத நிறுத்திக்கிட்டாங்களோ, எந்த அளவுக்கு மார்க்கன்னு எதை சொன்னாங்களோ அதோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் என்ன கூறினார்களோ அதையே சொல்லுங்கள். அவர்கள் எதை விட்டு விலகி இருந்தார்களோ அதை விட்டு நீங்களும் விலகிருங்கள். உங்கள் அஸ்ஸலஃபு ஸாலிஹ் பாதையிலேயே பயணம் செய்யுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு எது போதுமானதாக இருந்ததோ அதுவே உங்களுக்கும் போதும். அப்போது இந்த பாதையில் தான் நம்முடைய இமாம்களான 4 இமாம்கள், அபு ஹனீஃபா, ஷாஃபிஈ, மாலிக், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா எல்லாரும் வந்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, நபியின் பாதை மற்றும் முன் சென்றவர்களான சலஃபின் பாதையை மட்டுமே உறுதியாக பின்பற்றுங்கள். புது புது காரியங்கள் அனைத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள், அவையே பிதஅத்துகள். மார்க்கத்தின் பேராக புதுசாக ஒன்று உருவாக்குறது அதுதான் பிதஅத். ஆகவே அதையெல்லாம் விட்டு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹும் தன்னுடைய இறுதி உபதேசத்தில் எச்சரிக்கை செய்தது இதுதான். அதனால தான் அதை இமாம்கள் உறுதியாக பற்றி பிடிச்சாங்க, சஹாபாக்கள் பாதையில் இருக்கணும். ரசூலுல்லாஹுடைய ஒரு ஹதீஸ் அவங்களுடைய இறுதி உபதேசமாக நமக்கு கிடைச்சிருக்குது. என்ன ஹதீஸ் பாருங்கள். இர்பாத் இப்னு சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்த சுப்ஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபூஹ் தொழுகை எங்களுக்கு நடத்தினார்கள். ثم أقبل علينا فوعظنا موعظة بليغة وجلت منها القلوب وظرفت منها العيون. பிறகு எங்கள் பக்கம் திரும்பி உருக்கமான ஒரு சொற்பொழிவை ரசூலுல்லாஹ் ஆற்றினார்கள். அதனால் எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கின, கண்கள் கண்ணீரை பொழிந்தன. فقلنا يا رسول الله كأنها موعظة مودع فأوصنا. அல்லாஹ்வின் தூதரே, இது இறுதி பிரியக்கூடியவர் செய்யக்கூடிய உபதேசம் போல, பிரிவு உபதேசம் போல இருக்கிறதே, எங்களுக்கு இன்னும் உபதேசம் செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஊஸீகும் பித்தக்வல்லாஹி வஸம்இ வத்தாஅஹ் வஇன் தஅம்மர அலைக்கும் அப்துன் ஹபஷியுன். நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்றும், ஆட்சியாளருக்கு அவர் அபிசீனிய ஒரு அடிமையாக இருந்தாலும் அவருடைய சொல்லை கேட்டு செவிதாழ்த்து கட்டுப்பட வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன். وَإِنَّهُ مَن يَعِشْ مِنكُمْ فَسَيَرَى اخْتِلَافًا كَثِيرًا. உங்களில் யார் நீண்ட காலம் வாழ்வீர்களோ அவர் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள், வாழ்பவர் பார்ப்பார். فَعَلَيْكُمْ بِسُنَّتِي وَسُنَّةِ الْخُلَفَاءِ الرَّاشِدِينَ الْمَهْدِيِّينَ. நீங்கள் என்னுடைய வழிமுறையையும் என்னுடைய நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டப்பட்ட ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அப்பு அலைஹா பின் நவாஜித் வ இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர் ஃப இன்ன குல்ல பித்அத்தின் ضலாலஹ். நீங்கள் அதை, அதாவது என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய குலஃபா ராஷிதினுடைய சுன்னத்தையும்
கடைவாய்ப்பற்களால் உறுதியாக கவ்வி பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதிய காரியங்களை குறித்து எச்சரிக்கை செய்ய ஒவ்வொரு புதிய காரியம் வழிகேடுதான். சுனன் அபீதாவுதில் 4609 ஹதீஸாக இது இடம்பெறுது. இர்பாத் இப்னு சாரியாவுடைய இந்த ஹதீஸ். வேறு ஹதீஸ்கள்லேயும் இதில் வார்த்தைகள் முன்பின்ன இருக்கும் விதத்தில் இடம்பெற்றிருக்குது. அப்போ இந்த ஆதாரம் ஒரு தெளிவான விஷயத்தை நம்ம குறிப்பிடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சுன்னத்தை தான் ஹுலஃபா உர் ராஷிதீன், அதாவது நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் பின்பற்றினாங்க. ஆகவே அவங்கள பின்பற்றி அவங்களுடைய தோழர்களாக அதில் ஒன்றிணைந்திருந்த அந்த நேர்வழி பெற்ற சஹாபாக்களை பின்பற்றுவதுதான் மார்க்கம். இதை விட்டு பிரிந்து போகிறது எல்லாம் பிரிவினைகளும் பிதஅத்துகளும் தவிர எதுவும் இல்லை. ஆகவே தான் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அன்னஹு காம ஃபீனா, அவங்க எங்களுக்கு முன்னாடி என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னாடி இருந்து கொண்டு, அலா இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஃபீனா, எங்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு இப்படி சொன்னார்கள். பாருங்க, முஆவியா சொல்கிறாங்க எல்லா மக்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு இதை. ஃபகால அலா இன்ன மன் قبلكم من أهل الكتاب افترقوا على 72 மில்லா, உங்களுக்கு முன்பு இருந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். وإن هذه الملة ستفترق على 73 في النار وواحدة في الجنة وهي الجماعة. இந்த சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும், 72 நரகத்திலும் ஒன்று மட்டும் சொர்க்கத்திலும் இருக்கும். அதுதான் அல் ஜமா. அல் ஜமா என்றால் என்ன? மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது இருப்பவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து தெரியுது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் தானும் தன்னுடைய தோழர்கள் இருந்த தீனில் தான் நேர்வழி பெற்ற சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் தன்னை மட்டும் சொல்லாமல் தன்னுடைய தோழர்களை உள்ளடக்கி கொண்டாங்க. அப்போ தோழர்களுடைய மார்க்கம் ரசூலுடைய மார்க்கம். ரசூல் போன பாதையில் தான் நபி தோழர்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்களை போல தான் நம் பிடித்து கொள்ளணும், மார்க்கத்தை விளங்கி கொள்ளணும். அப்படி போனால் தான் சொர்க்கம் போல சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னாங்கிற ஒரு கூட்டத்தில், அல் ஜமாங்கிற கூட்டத்தில், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா. அதை விட்டுட்டு போகிறவங்க எல்லாமே 72 கூட்டங்கள் நரகம் போகக்கூடிய பிதஅத்வாத கூட்டங்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த ஒரு கூட்டத்துக்கு தான் வெற்றியும் கிடைக்கும், உதவியும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி. பாருங்க, வலன் தஸாலு ஹாதிஹில் உம்மத்து காயிமத்தன் அலா அம்ரில்லாஹி லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும் ஹத்தா யஅதிய அம்ருல்லாஹ். இந்த சமுதாயத்தில் ஒரு சாரா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுவதில் நிலைத்தே இருப்பார்கள். அதாவது சுன்னாவின் மீது, தௌஹீதின் மீது, தெளிவான நேரான ஒரே அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் கொள்கையின் மீது நிலையாக இருப்பார்கள். இது மறுமை நாள் வரைக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா மறுமை நாள் வர்ற வரைக்கும் அவங்க ஒரு கூட்டம் எப்பயும் இருப்பாங்க. அவங்களுக்கு மாறு செய்பவர்களால் அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அதாவது அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாப்பாங்க. நேர்வழி பெற்ற ஒரு கூட்டமாக அவங்கள தான் அஸ்ஸலஃபு சாலிஹ் என்று நாம் சொல்கிறோம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமான்னு சொல்கிறோம். அவங்களைத்தான் நாம் உண்மையில் நிலைத்திருந்த வழிகேடுகளை விட்டு விலகி இருந்தவர்கள் சொல்கிறோம். அவங்களே தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா, பாதுகாக்கப்பட்ட கூட்டம். அத்தாயிஃபத்துல் மன்சூரா, அல்லாஹ்வின் உதவி கொடுக்கப்பட்ட கூட்டம். அவங்க தான் அஹ்லுல் ஹதீஸ், அஹ்லுல் ஆசார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான் இந்த இமாம்கள். ஆக இந்த அடிப்படை கொள்கையில் வந்த சரியான நேர்வழியில் இருந்தவங்க தான் நாம் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது ரம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களையெல்லாம் குறிப்பிடுறோம்.